மெக்சிகோ கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரியும், சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% கூடுதல் வரியும் விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்வானது முதலே சட்டவிரோத குடியேற்றங்களை தடுப்பது, அமெரிக்க குடிமக்களின் நலன் குறித்தும் தொடர்ச்சியாக பேசி வருகிறார். ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக பதவியேற்றவுடன் மெக்சிகோ எல்லைப் பகுதியில் தேசிய அவசர நிலையை பிரகடனம் செய்து அதிரடி காட்டிய ட்ரம்ப், அண்மையில் அமெரிக்க டாலருக்கு போட்டியாக புதிய நாணயத்தை உருவாக்க மாட்டோம் என இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளிக்காவிட்டால் 100% வரி விதிப்பை பிரிக்ஸ் நாடுகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் மிரட்டல் விடுத்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்போது மெக்சிகோ மற்றும் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25%, கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் உள்ளிட்ட ஆற்றல் வளங்களுக்கு மட்டும் 10% வரி விதிக்கப்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதேபோல சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஏற்கனவே பல்வேறு வர்த்தக கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் கூடுதலாக 10% வரி விதிக்கப்படுவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு திங்கட்கிழமை முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் இந்த நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்க கனடா தயாராக இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நடவடிக்கையை எதிர்கொள்ளும் வகையில் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படுவதாகவும் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார். இதேபோல் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கு பதிலாக தாக்குதல் நடத்த தொடங்கினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று மெக்சிகோ அதிபர் கிளாடியா எச்சரித்துள்ளார். மேலும் மெக்சிகோவின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அமெரிக்காவுக்கு எதிராக வரி விதிப்பை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சீனாவின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம், வர்த்தக போர்களில் யாரும் வெற்றி பெற முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.